सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। भागेशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। பகவான் மைத்ரேயர் ரிஷியானவர் விதுரருக்கு சதரூபாவும் மனு ஸ்வயம்புவ மனு இவர்களுடைய ஒரு சந்ததிகளை பற்றி வர்ணிச்சுட்டு வர்றச்சு இந்த முதல் இதில் தேவஹூதி கர்தமருக்கு பிறந்த அந்த 9 பெண்களினுடைய சந்ததிகளை வர்ணிச்சுட்டு வந்தார். இதை கேட்டால் இந்த சந்ததியினுடைய ஒரு இது கேட்டால் பாபஹரஹா அப்படிங்கிறார். பாபங்களெல்லாம் போகும் நமக்கு அப்படின்னு சொன்னதுனால அதை சுருக்கமாக ஒரு இது நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ते एते मुनयः क्षत्तः लोकान् सर्गैः अभावयन् एषः कर्दमदौहित्रसन्तानः कथितस्तव शृण्वतः श्रद्धधानस्य सद्यः पापहरः परः. இந்த உலகத்தில் அவர்களுடைய சிருஷ்டி தான் பரவி இருக்குங்கிறதுனால கர்தமரனுடைய பெண்களுக்கு பிறந்தவர்கள் அவர்களுடைய சந்ததியை பற்றி அந்த லீனியேஜை பற்றி நம்ம கேட்டோம்னா உடனே ஸ்ரத்தையோடு நம்ம கேட்டோம்னா அது உடனே நம்மளுடைய பாபத்தை போக்குங்கிறார். அதனால ஒரு தடவை குயிக்காக நம்ம ஒரு சார்ட் மாதிரி போட்டிருந்தேன் ஸோ தட் நமக்கு ஈஸியாக மைண்டில் நிற்கிறதுக்கு. அவருக்கு 3 பெண்கள் ஸ்வயம்புவ மனு சதரூபா, அவர்களுக்கு 3 பெண்ணு 2 பிள்ளைகள். அதில் ஆகூதி தேவஹூதி பிரசூதின்னு 3 பெண்கள், பிரியவிரதன் உத்தானபாதன் 2 பசங்க. அந்த பிள்ளைகளினுடைய சந்ததி பின்னாடி வரப்போகிறது. நமக்கு ஆகூதி ருச்சி இவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் பகவானுடைய அம்சமாக இருக்கும் யக்ஞ தட்சிணான்னுட்டு லக்ஷ்மியினுடைய அம்சமாக பிறந்தவர்கள். அடுத்தது தேவஹூதி கர்தமருக்கு தான் 9 பெண்கள், அதுக்கப்புறம் கபிலருங்கிறவர் 10வது அவதாரமாக. பிரசூதிக்கும் தக்ஷனுக்கும் பிறந்தவர்கள் 16 பெண்கள். அவர்களுடைய சந்ததி ரொம்ப பெருசாக நமக்கு சொல்லலை, அதனால நமக்கு இப்படி ஒரு இதுவாக தெரியணுங்கிறதுல அதை கிடுகிடுன்னு சொல்லி அடுத்த ஒரு 6 ஸ்லோகங்களில் சொல்லிட போகிறார். அதனால் அதில் ரொம்ப இல்லை, நமக்கு தேவஹூதி கர்தம ஒவ்வொரு பெண்ணனுடைய ஒரு வம்சத்தை கேட்கறது தான் பாபத்தை போக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு ஒரு பலஸ்ருதியோடு கொடுத்ததுனால குயிக்காக போயிடுவோம். ஸோ கலாங்கிற முதல் பெண் மரீச்சிங்கிற பிரஜாபதியை கல்யாணம் பண்ணிண்டா, கஷ்யபருங்கிறவர் பிறந்தார். அனசூயா அத்ரி, அனசூயாவுக்கு பிறந்தவர்கள் தான் தத்தர் துர்வாசர் சோமன். இவா 3 பேருமே மும்மூர்த்திகளினுடைய அம்சங்களாக இருக்கா. தத்தருங்கிறவர் விஷ்ணுவனுடைய அம்சம், துர்வாசர் ருத்ரனுடைய அம்சம், சோமன் பிரம்மனுடைய அம்சம், பிரம்மா சதுர்முக பிரம்மாவனுடைய அம்சமாக வந்தார்கள். ஏன்னா அத்ரி தபஸ் பண்ண பொழுது யாரை குறித்து தபஸ் பண்ணார்னு தெரியல, ஜெகதீஸ்வரஹான்னு சொல்லி தபஸ் பண்ணதுனால இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமாக இருக்கிற மூவரும் தோன்றி மூவருடைய அம்சமாக 3 குழந்தைகள் அவருக்கு பிறந்தார்னு பார்த்தோம். ஸ்ரத்தாங்கிறது 3வது பெண்ணு. அவளுக்கு அங்கிரஸுக்கு கல்யாணம் ஆச்சு. அவளுக்கு பிறந்தவர்கள் தான் 4 பெண்கள் 2 பிள்ளைகள். அந்த 4 பெண்கள் இந்த திதிக்கு அதிதேவதைகளாக இருக்கக்கூடியவர்கள். ஒன்று அமாவாஸ்யா குஹுங்கிறவள், அதுக்கப்புறம் ராகாங்கிறது பௌர்ணமியினுடைய அதிதேவதை, சினிவாலி அனுமதி. இவா 2 பேருமே இந்த அமாவாஸ்யாவுக்கு முந்தின நாள் அல்லது அமாவாஸ்யாவுக்கு அடுத்த நாள், இல்லைன்னா பூர்ணிமாவுக்கு முந்தின நாள் பூர்ணிமாவுக்கு அடுத்த நாள் அனுமதி அப்படின்னுட்டு அந்த அதிதேவதையா சொன்னோம். 2 பிள்ளைகள் உதத்தியர் ப்ரஹஸ்பதி. ஹவிர் புக்குன்னு 4வது பெண்ணு புலஸ்தியர் கல்யாணம் பண்ணிண்டா. அவளுக்கு பிறந்தவர்கள் தான் அகஸ்தியர் விஸ்ரவஸ். விஸ்ரவசனுடைய சந்ததி எதுக்காக இந்த சினிவாலி குஹு இவாளுக்கெல்லாம் பற்றி நமக்கு சொல்லலையே அப்படின்னா, எது நமக்கு மோர் பாப்புலர் மற்ற இதிகாசங்கள்லையோ புராணங்கள்லையோ இன்னும் பாப்புலராக சட்டுன்னு நம்ம அசோசியேட் பண்ணுறதுக்கு இருக்குமோ அதை நடுவில் கொடுத்துட்டார் மைத்ரேயர். மற்ற இடங்கள்லாம் இப்போ இன்னும் விவரமாக மற்றவர்களுடைய ஒரு சந்ததிகளை பற்றி இருக்கும். இங்கே விஸ்ரவசுங்கிறச்சு விஸ்ரவசுக்கு 2 மனைவி, ஒன்று இடவிடா, அவளுக்கு பிறந்தவன் குபேரன். கைகசி அல்லது கைகசிக்கு பிறந்தவர்கள் 3 பேர், ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். கதிங்கிற 5வது பெண்ணு கர்தமருக்கு. அவளுடைய கணவன் புலகர். அவளுக்கு பிறந்தவா 3 பேர், கர்மசிரேஷ்டா, வரியான், சஹிஷ்ணுன்னு. 6வது பெண்ணான கிரியா கிரது.
கிரியா கல்யாணம் பண்ணின்றது கிரதுங்கிற பிரஜாபதி, அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் 60,000 வாலகில்யர்கள். இந்த வாலகில்யர்களுடைய தபஸ்னாலையும் அவர்களுடைய ஒரு அர்க்கியம் விடுறதுனால தான் சூரியன் தினம் தினம் நமக்கு வந்து பிரகாசமா இருக்கார். இவ்வுலகத்தினுடைய நன்மைக்கு இந்த வாலகில்யர்கள் தான் நமக்கு வந்து நன்மைக்கு மூல காரணமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம். ஊர்ஜாங்கிறது வேற யாரும் இல்லை, அருந்ததி தான். அவ தான் 7வது பெண்ணு. அவருக்கும் அந்த அருந்ததிக்கும் வசிஷ்டருக்கும் பிறந்தவர்கள் 7 பேர். சித்திரகேது, சுரோச்சி, விரஜாக, மித்ரஹா, உல்பனஹா, வசுபிருத், யானஹா, தியுமான். இந்த 7 பேர் வேற ஒரு மனுவனுடைய பீரியட்ல சப்தரிஷிகளாக இருக்கா. நம்ம வசிஷ்டர் இவர்கள்லாம் வந்து நம்ம அத்ரி இவெல்லாம் வந்து சப்தரிஷிகள்னு நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா, அது இந்த ஒரு மன்வந்தரத்துல இருக்கக்கூடியது. வேற மன்வந்தரத்துல வேற 7 பேர் ரிஷிகளாக இருக்கா. அதுல இந்த வசிஷ்டர்னுடைய சந்ததியாக இருக்கக்கூடிய 7 பேர் தான் சப்தரிஷிகளாக இருக்கா. அடுத்தது 8வதாக சித்திகி, அவளுடைய கணவன் வந்து அதர்வாங்கிற ரிஷி. அவர் தான் வந்து அதர்வ வேதத்தினுடைய அபிமானி ரிஷியா இருக்கக்கூடியவர். அவருக்கு பிறந்தவர் தத்யங்னு பேரு. கடைசி பெண்ணான கியாதி பிருகு. இவர்களுக்கு வந்து பிருகுவனுடைய பெண்ணாக பிறக்கணும்னு லக்ஷ்மி வேண்டின்றதுனால அம்பாளுடைய அம்சம் அங்க வந்து ஸ்ரீ லக்ஷ்மி பிறக்கிறாள். 2 பிள்ளைகள், தாத்தா விதாத்தா. இவர்களுக்கு மேரு பகவான் தன்னுடைய 2 பெண்ணை கொடுக்கிறார் மனைவியாக, ஆயதி நியத்தின்னு. தாத்தாவுக்கும் ஆயத்திக்கும் பிறந்தது மிருகண்டுவனுடைய பிள்ளை தான் மார்க்கண்டேயர். விதாத்தாக்கும் நியத்திக்கும் பிறந்தவர் பிராணஹா. பிராணனுடைய பிள்ளை வேதசிராகா. வேதசிரஸுக்கு பிறந்தவர் தான் சுக்ரன். இப்படி தேவஹூதி கர்தமரனுடைய ஒரு தௌஹித்ர சந்ததியினர், பெண்களினுடைய ஒரு வம்சாவளி. இதை கேட்டோம்னா சத்யஹா பாபஹரஹா, இது ஸ்ரத்தையா கேட்கும் பொழுது நமக்கு வந்து பாபத்தை போக்கக்கூடியதாக விளங்கும் இந்த ஒரு சந்ததி சிரவணம் அப்படின்னு சொல்லி முடிச்சார். மேல அடுத்தது மனுவனுடைய 3வது பெண், அதாவது ஆகூத்தி ஆச்சு, தேவஹூதி ஆச்சு. ஆகூத்தியினுடைய பிள்ளைகள் தான் யஜ்ஞாவதாரம்னு சொன்னோம். அடுத்தது இவர் தேவஹூதியினுடைய பெண்ணை பத்தி தான் இங்க சொன்னோம். அடுத்தது பிரசூதி, 3வது பெண். அந்த பிரசூதிக்கு பிரசூதிம் மானவீம் தக்ஷஹா உபயேமே ஹி அஜ ஆத்மஜஹ. இந்த பிரசூதியை கல்யாணம் பண்ணிட்டது தான் தக்ஷ பிரஜாபதி. ஸோ தக்ஷ பிரஜாபதிங்கிறது அஜ ஆத்மஜஹா. அஜன் பிரம்மா இங்கே போட்டிருக்கார். அஜாத்மஜஹா பிரம்மபுத்திரஹா நது பிராச்சேதசகான்னு ஒன்று இருக்குங்க. இது என்னன்னா வேற புராணங்கள்ல மகாபாரதத்திலையும் இருக்கு. தக்ஷன்னு ஒருத்தர் பிராச்சேதச வம்சம், அதாவது வருணனுடைய வம்சத்துல பிறந்தவராக ஒரு தக்ஷன்னு இருக்கு. அந்த தக்ஷன் கல்யாணம் பண்ணிண்டது வீரிணியா அப்படின்னு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டார். 1000 குழந்தைகள் அவருக்கு அப்படின்னுட்டு வேறு ஒரு தக்ஷன் மகாபாரதத்துல இருக்கு. ப்ராபப்ளி ஸ்ரீதர சுவாமி அதை படிச்சதுனால அந்த தக்ஷன் இல்லை, இது வேற தக்ஷன்னு நமக்கு வந்து இண்டிகேட் பண்றார். அஜ ஆத்மஜஹா, பிரம்மாவினுடைய பிள்ளையாக பிரஜாபதியாக தக்ஷ பிரஜாபதியை பத்தி இங்க பேசுறோம். அதனாலதான் அடுத்ததுல இருந்து நமக்கு வந்து தக்ஷயாகத்தை பத்தி வர்ணிக்க போறார். ச தக்ஷஹா அஜ ஆத்மஜஹா, பிரம்மாவினுடைய பிள்ளையாக இருக்கும் தக்ஷன் பிரசூதி மானவீம் பிரசூதிம் உபயேமே, மனுவனுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய. தேவஹூதியை படிக்கிறச்சே கூட நம்ம வந்து மானவி அப்படிங்கிற சம்போதனத்தை பல இடங்கள்ல அந்த பார்த்தோம். நம்ம மானவிங்கிறச்சே மனோஹோ அபத்தியம் ஸ்திரீ, மனுவனுடைய பெண்ணாக இருக்கும் அந்த பிரசூதிங்கிறவள் 3வது. அவளை தக்ஷஹா உபயேமே கல்யாணம் பண்ணிண்டார். தஸ்யாம் சசர்ஜ துஹித்ருஹு ஷோடச அமலலோச்சனாக. தஸ்யாம் ஷோடச அமலலோச்சனாக துஹித்ருஹு சசர்ஜ. தஸ்யாம் அந்த பிரசூத்தியாம், பிரசூதியினிடத்தில் தக்ஷன் உற்பத்தி செய்தார், பெண்களை உற்பத்தி செய்தார். எத்தனை பேர்னா ஷோடச 16 பெண்கள். அமல லோச்சனாக அழகான கண்களை உடைய 16 பெண்களை அவர் உற்பத்தி செய்தார் பிரசூதியினிடத்தில். அந்த ஒவ்வொருத்தரும் அதுல வந்து 13 பேரை தர்ம பிரஜாபதிக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது அடுத்தது. அந்த அந்த 16 குழந்தைகளையும் யார் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார், யார் யாரு அவர்களுடைய குழந்தைகள் சந்ததி அப்படிங்கிறத சொல்றார்.
त्रयोदश अदात् धर्माय तथा एकाम् अग्नये विभुः पितृभ्यः एकां युक्तेभ्यः भवाय एकां भवच्छिदे. இதில் வந்து தர்மாய தர்மத்திற்கு, அதாவது தர்மம் என்பவருக்கு, தர்மா என்பவருக்கு த்ரயோதச அதாத் 13 பெண்களை கொடுத்தார். ஸோ 13 பேர் வந்து தர்மாங்கிற இவரை கல்யாணம் பண்ணிண்டா. அதில் தான் ஒருத்திக்கு நரநாராயணர் பிறந்தா. அது கடைசியில் வரப்போகிறது இந்த இடத்துல. ததா அதுக்கப்புறம் 13 பேர் ஆச்சா, பாக்கி 3 பேர் இல்லையா, அந்த 3 பேரில் வந்து ஏகாம் அக்னயே, ஒருத்தரை வந்து ஸ்வாகாங்கிறவளை வந்து அக்னிக்கு கொடுத்தார், ஸ்வதாங்கிறவளை பித்ருக்களுக்கு, பித்ருபியா பித்ருக்களுக்கு, அதாவது ஒரு குரூப்பாக அவளை எடுத்துக்கணும், அவர்களுக்கு ஸ்வதாங்கிறவளை கொடுத்தார். ஏகாம் யுக்தேபியா பித்ருபியா, யுக்தனா சம்யதேபியா மிலிதேபியாவா, அதாவது சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள், சம்யதேபியா எல்லாருக்குமா, எப்படி இப்ப திரௌபதி வந்து 5 பேருக்கும் ஒரு மனைவியாக இருந்தாலும் அந்த மாதிரி இங்கே பித்ருக்களுக்கு மொத்தமா இவ அந்த ஸ்வதாங்கிறவள் மனைவியாக இருந்தாள். அதனால சம்யதேபியகாங்கிறச்சு அவ எப்பவுமே சேர்ந்து தான் இருப்பா, வந்து பிரிவுங்கிறது கிடையாது அவர்களுக்கு. மிலிதேபியா சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள். அதனால மிலிதேபியகாங்கிறச்சு அந்த இடத்துல ஏகச்சித்தம், ஒரே சித்தமாக இருக்கக்கூடியவர்கள். அதனால பித்ருக்களை வந்து தே ஆர் ட்ரீட்டட் ஆஸ் ஒன் யூனிட். அதனால்தான் பித்ருபியா யுக்தேபியா பித்ருபியா ஏகாம் ஸ்வதாம் அதாத் பவாய ஏகாம் பவச்சிதே. பவச்சிதே சம்சாரத்தை அறுக்கக்கூடிய, சம்சாரத்தினுடைய பற்றுதலை அறுக்கும் பவாய சிவனுக்கு ஏகாம் ஒரு பெண்ணை கொடுத்தார். சதி தாக்ஷாயணிங்கிறவங்க, தாக்ஷாயணிங்கிறது எல்லாருக்கும் போகும் நீங்க பார்த்தேன்னா. அதனால ஆனா இங்க வந்து அதுக்கப்புறமா வந்து சோமன் நட்சத்திரங்கள்லாமும் வந்து இப்போ தக்ஷனுக்கு பிறந்தார்கள். அதனால ரோஹிணி அஸ்வினி அவர்களும் வந்து சந்திரனுக்கு கொடுத்ததுனால 2 பேரும் அங்க உறவு தான், சிவனுக்கும் சந்திரனுக்கும் அந்த இடத்துல. இது வந்து விஷ்ணு புராணத்துல வரும். ஸோ பவாய பவச்சிதே ஏகாம் அதாத். இந்த அதாத்துங்கிறத நம்ம வந்து எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ தர்மாய த்ரயோதச அதாத்து, தர்மருக்கு 13 பெண்கள், ஏகாம் அக்னயே அதாத்து விபுஹு, விபுஹுங்கிறச்சு அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு இங்க அட்ஜெக்டிவ். அதனால விபுவா இருக்கக்கூடிய அந்த தக்ஷ பிரஜாபதி அக்னிக்கு ஒரு பெண்ணை கொடுத்தார். அதுக்கப்புறம் சேர்ந்து ஒரு மனதாக இருக்கக்கூடிய பித்ருக்களுக்கு ஸ்வதா என்ற பெண்ணை கொடுத்தார். பிறகு பவாய ஏகாம் பவச்சிதே, சம்சார பற்றுதலை அறுக்கக்கூடிய பவ, பவனாலே சம்சாரம், அப்படிப்பட்ட பவாய, அவருக்கே பவங்கிறது பெயர். எந்தெந்த பெண்களினுடைய பெயர், இந்த பெண்கள் எல்லாம் அந்தந்த குணத்தினுடைய அபிமானி தேவதையா எடுத்துக்கணும். அப்படியே இந்த இதுல இந்த ஸ்ராத்த மந்திரத்துல எல்லாம் ஸ்வாஹா சுதா அதெல்லாம் காரணம் இவாதானா. ஆமா, இவர்கள் தான் அந்த அபிமானி தேவதைகள். அதனால்தான் பார்த்தேன்னா ஸ்வாஹாங்கிறது அக்னி காரியத்துக்கு யூஸ் பண்றோம், பித்ரு காரியத்துக்கு யூஸ் பண்றது ஸ்வதா. ரெண்டும் பிரிவினை இருக்கு. அக்னி காரியத்துல ஸ்வதாங்கிற இது யூஸ் பண்ண மாட்டோம். श्रद्धा मैत्री दया शांति तुष्टि पुष्टि क्रिया उन्नति बुद्धि मेधा तितिक्षा ह्रीः मूर्ति धर्मस्य पत्नयः. धर्मस्य पत्नयः धर्मरनुடைய மனைவிகள் யாருன்னா ஸ்ரத்தா. இது ஒவ்வொன்றும் நமக்கு வந்து அர்த்தம் புரியும். ஏன்னா அந்தந்த குணங்களினுடைய அபிமானி தேவதைங்கிறதுனால அர்த்தமும் சொல்லிட்டு வர. ஸ்ரத்தைங்கிறச்சு நமக்கு தெரியும், ஒரு டிவோஷன், நல்லா, அதாவது ஒரு இன்வால்வ்மெண்ட். மைத்ரி ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு, தயை, கருணை, சாந்தி பொறுமை, அல்லது சாந்திங்கிறச்சு ஆந்தரிந்திரிய நிகிரகம். துஷ்டினா ஒரு சந்தோஷம், புஷ்டி நர்ச்சரிங், அந்த அதாவது அந்த உடம்புனுடைய ஒரு செழிப்பு சொல்றோமே அது. கிரியா செயல், உன்னதி மேன்மை, புத்தி மேதா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்று வந்து வெறும் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று வந்து நாலெட்ஜுங்கிறோம். அதாவது அப்ளைடு நாலெட்ஜ், புக்கிஷ் நாலெட்ஜுன்னு ரெண்டு சொல்லலை. அதாவது நாலெட்ஜ் வெர்சஸ் விஸ்டம்ங்கிறோம். அந்த மாதிரி இங்கே மேதாவி பண்டிதகான்னு உண்டு. இதில் இப்போ உபனிஷத் வாக்கியத்தில் பார்த்தோம்னா பண்டிதோ மேதாவி காந்தாரானேவா உபலபதே அப்படின்னுட்டு இந்த உபனிஷத் வாக்கியத்தில் சொல்லும் பொழுது பண்டிதகாங்கிறது புத்தி, புத்தி உடையவன்.
இப்போ எதை வேணாலும் கிரகிக்கக்கூடிய ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவன். ஸோ இன்டெலிஜென்ஸ் அவ்வளோதான். மேதாங்கிறச்சு ஊகாபோக ஞானம் இருக்கணும்னு அர்த்தம். அதாவது அப்ளிகேஷன். இப்போ நேர போனால் வந்து உனக்கு இப்போ ஊர் வந்துடும், இந்த ரோட்டில் நேர போய் வந்துடும் அப்படின்னா அந்த ரோடு வளைஞ்சு போகிறதுன்னா வளைஞ்சு போகணுமா நேர போய் குழியில் விழணுமா? அந்த மாதிரி ஒரு இது வந்து ரொம்ப நார்மல் லெவல் ஆஃப் ஊகாபோகம். You guess and analyze and you apply it in a different manner. That requires a different brain set. இல்லையா? அது வந்து மேதான்னு சொல்கிறோம். ஸோ புத்திஹி மேதா. திதிக்ஷா இது வந்து பொறுமை. இன் ஜென்ரல் நமக்கு வந்து மேதா விலாசம்னு எடுக்கிறச்சு தி அப்ளிகேஷன் பார்ட் வந்துடுறது. பார்த்தீங்களா? புத்தின்னா வெறும் ரிட்டென்ஷன் பவர், அவ்வளோதான் நமக்கு. ஸோ திதிக்ஷாங்கிறச்சு எக்ஸ்ட்ரீமிட்டிஸை பொறுத்துக்கக்கூடிய ஒரு டாலரன்ஸ், அது திதிக்ஷா. ஹ்ரீஹி வெட்கம், யூ ஷுட் பி அஷேம்ட் ஆஃப் டூயிங் சர்டன் திங்ஸ் இல்லையா? அந்த ஒரு பேசிக் இது இருக்கணும். ஹ்ரீஹிங்கிறது ஷைனஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வெட்கம். மூர்த்திஹி இது வந்து ஃபார்ம் இன் ஜென்ரல். அதாவது எல்லாம் வந்து குணங்களாக இருந்தாலும் ஆக்கிருதி விசேஷம்னு ஒன்று சொல்லுவோம். இட் இஸ் நாட் அபவுட் வெளியில் இருக்கக்கூடிய அந்த மூக்கு இது அது மாதிரி இல்லை. யூ ஜஸ்ட் கோ பை ஒருத்தரை பார்க்கறச்சே கரிஸ்மா சூப்பராக இருக்குது அப்படிங்கிறோம்னா அந்த கரிஸ்மாங்கிறது இட் கோஸ் பியாண்ட் த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். இட் இன்க்ளூட் சோ மெனி, எத்தனையோ குணங்கள் தனக்குள்ளே இருக்கிறது, அது வெளியில் ஒரு பொலிவாக காண்பிக்கிறதே, அதை தான் மூர்த்திங்கிறோம். அது 13வது பத்னி. இவர்கள் எல்லாருமே தர்மஸ்ய பத்னயா. திதிக்ஷா இது மேடம். திதிக்ஷாங்கிறது பொறுத்துக்கிறது, எக்ஸ்ட்ரீமிட்டிஸை பொறுத்துக்கிறதுங்கிறது தான் திதிக்ஷா. சகிப்புத்தன்மை. ஆமா, அதுதான் சகிப்புத்தன்மை தான் திதிக்ஷா. ஸ்ரத்தா மைத்ரி தயா சாந்தி துஷ்டி புஷ்டி கிரியா உன்னதி புத்திர் மேதா திதிக்ஷா ஹ்ரீஹி மூர்த்திஹி தர்மஸ்ய பத்னயா. இதில் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குழந்தைகளை சொல்கிறார். ஸ்ரத்தா அசூத சுபம், மைத்ரி பிரசாதம், அபயம் தயா சாந்தி சுகம் முதம் துஷ்டிஹி ஸ்மயம் புஷ்டிர் அசூயத. ஸ்ரத்தா, இந்த அசூதங்கிறது எந்தெந்த இடத்துல இல்லையோ அல்ல அசூயத இதெல்லாம் எங்கே இல்லையோ அதை வந்து அங்கே சேர்த்துன்றணும் நம்ம. ஸ்ரத்தா சுபம் அசூத. ஸ்ரத்தாங்கிறது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலே இது ரொம்ப ஆப்டாக இருக்கும், அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸ்ரத்த இருந்தால் நமக்கு நன்மை உண்டாகும். ஸ்ரத்தா அசூத சுபம். நம்ம குரு வாக்கியத்திலேயோ வேத வாக்கியங்கள்லையோ ஒரு ஸ்ரத்த வச்சோம்னா நமக்கு நன்மை நடக்கும், சுபமான விஷயங்கள் நடக்கும். அதை அப்படியே ஒரு இதுவாக நம்ம எடுத்துக்கணும், ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துக்கணும். இங்கே மைத்ரி பிரசாதம், மைத்ரி பிரசாதம் இது தனித்தனியாக எடுத்துட்டு இருக்கோம். ஸ்ரத்தாவினுடைய பிள்ளை சுபம், மைத்ரியினுடைய பிள்ளை பிரசாதகா. பிரசாதகான்னா ஒரு கிளாரிட்டி, ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டோட கன்சல்ட் பண்ணால் நமக்கு கிளாரிட்டி வராது, அப்படி எடுத்துக்கணும் இந்த பிரசாதங்கிறது. அபயம், தயாங்கிறது அபயம். பகவானுடைய தயை இருந்ததுன்னா நமக்கு எதுலேயுமே ஒரு பயம்ங்கிறது கிடையாது. அதனால தயையினுடைய பிள்ளை, தயையினுடைய குழந்தை அபய. சாந்திஹி சுகம். ஸோ சாந்தியினுடைய குழந்தை சுகம். துஷ்டியினுடைய குழந்தை முதம். சுகம்ங்கிறச்சு ஒரு பிளிஸ்ன்னு எடுத்துக்கலாம், முதங்கிறச்சு வேற விதமான ஒரு சந்தோஷம். ரெண்டுமே நமக்கு வந்து ஹாப்பினஸ்ன்னு ஒன்று, சுகங்கிறச்சு இட் இஸ் பியாண்ட், இட் இஸ் எ லிட்டில் பிட் பியாண்ட் தட். நமக்கு ஒரு சாந்திங்கிறச்சு இதில் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறச்சு வரக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் வேற. துஷ்டி ஏதோ ஒரு விஷயம் காரண காரியத்தோட நமக்கு வரக்கூடிய சந்தோஷம்ங்கிறது வேற. அதை முதன்னு சொல்றார். கம்ஃபர்ட், டோட்டலி கம்ஃபர்ட். ஆமா, சாந்தி சுகம்ங்கிறது கம்ஃபர்ட், முதம்ங்கிறது ஒரு ஹாப்பினஸ். தேர் இஸ் அ பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரா ஃபீலிங் தேர். அடுத்தது புஷ்டிங்கிறச்சு ஸ்மய. புஷ்டி ஸ்மயம்மா. ஸ்மயன்னா என்ன? கர்வம்னு எனக்கு ஞாபகம், பட் இந்த இடத்துல வேற அர்த்தம் போட்டிருக்காரான்னு ஒரு நிமிஷம் பார்த்துடுறேன். ஸ்மய, ஆனால் ஸ்மயன்தான் பேராக எடுத்துட்டோம்னா நமக்கு அதுக்கு மேலே அதில் வேற இல்லை. ஆமாம், ஸ்மய தான் போட்டிருக்கு.
ஏன்னா அது வந்து நாமன் கிளேச்சர் இல்லையா, அதனால இங்கே சம்ஞாவா இருக்கிறதுனால நமக்கு வந்து யூஸ்வலி ஸ்மயங்கிறத கர்வம்னு சொல்லுவோம், ஒரு ப்ரைடுன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ப்ரைடுன்னு எடுத்துக்கலாம். சரீர இதுக்கு வந்து புஷ்டின்னு சொல்லுவா இல்லையா? ஆமா, சரீர புஷ்டினால அவளுடைய குழந்தையாக நமக்கு சரீரம் புஷ்டியா இருந்ததுன்னா ஒரு ப்ரைடு இருக்கும்ல, அதை வச்சுக்கலாம். பியூட்டிஃபுல் அப்பியரன்ஸ் சொல்லமா இல்ல, ஆக்சுவலி ஸ்மயங்கிறதுக்கு அது வராது, கர்வம்னு எடுத்துக்கலாம். கர்வம்ங்கிறது ரொம்ப கொஞ்சம் நெகட்டிவா தோணும், இல்லைன்னா ஸ்மயன விஸ்மயகாங்கிற அர்த்தம் இருக்கலாம், சர்ப்ரைஸ்னு ஒரு அர்த்தம், ஒண்டர், அமேசிங், அந்த மாதிரி ஒரு விஸ்மயமாக விஷயம்னு எடுத்துக்கலாம். புஷ்டிஹி அசூயத. யோகம் கிரியா, கிரியாங்கிறது செயல்ங்கிற அர்த்தம் இல்லையா, அதனால அதுல இருந்து தான் யோக செயல் நம்ம பண்ண 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 அதுல ஒரு ஈடுபாடு வரும். யோகங்கிறது இன்வால்மெண்ட், நம்ம அபியாசம் பண்ண பண்ண ஒரு செயலை அதுல அது வந்து யோகமா மாறுறது இல்லையா, அதனால அழகா வந்து கிரியையினுடைய குழந்தையாக யோகாங்கிறது. உன்னதியினுடைய குழந்தை உன்னதிகி தர்ப்பம், உன்னதிகி மேன்மை, இது கர்வம். உங்களுக்கு தர்ப்பங்கிறச்சு கர்வம் வந்துடும், ஏன்னா மேன்மை வர வர கூட நமக்கு பவர் வந்து வில் கிவ் யூ தட் ப்ரைட் இல்லையா, அதனால அந்த இடத்துல வந்து அது கொஞ்சம் தலைக்கு ஏறுறச்சே ஒரு கர்வம் ஒரு மூல்யம். ஸோ உன்னதிகி தர்ப்பம். அர்த்தம் புத்திஹி, புத்திங்கிறது அர்த்தத்தை இது பண்ணது, எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு பாருங்க. புத்தினா ரிட்டென்ஷன் பவர், நமக்கு வந்து முதல்ல மீனிங் புரியணும், ஆனால் மீனிங் புரிஞ்சு அது நமக்கு மெமரியில் போகணும்னா அது இன்னும் நம்ம வந்து அதை அப்ளைடு லெவலில் பண்ணும் பொழுது தான் அது இன்னும் போய் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால தான் மேதாவனுடைய பிள்ளையாக ஸ்மிருதியை சொல்கிறார் குழந்தைய. ஸோ புத்திஹி அசூயத அர்த்தம், புத்தி வந்து நமக்கு விளக்க வைக்கிறது அவ்வளவுதான். ஆனால் அது போய் இப்போ லாங் டேர்ம் மெமரியில் உட்காரணும்னா நமக்கு அந்த அனாலிசிஸ் தேவை, அப்போதான் அது போய் உட்காரும். ஸ்மயங்கிறதும் வந்து சிரிப்புன்னு ஒரு அர்த்தமும் இருக்கு, ஸ்மிதம்ங்கிறதும் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. மேதா ஸ்மிருதிம் அசூயத, ஸ்மித பாஷினின்னு கூட சொல்லுவா இல்லையா? ஆமாமா, ஸ்மிதங்கிறது ஸ்மயம், so you can take it as smile also. Okay, so yogam kriya unnatihi darpam artham buddhir asuyata medha smritim titikshatu kshemam hrif prashrayam sutam. So titikshangravள் க்ஷேமங்கிற பிள்ளையை அசூயத்தை உற்பத்தி செய்தாள். ஹ்ரீஹி வெட்கம்ங்கிறவள் பிரஸ்ரயம்னா ஒரு வினய பாவம். ஓன்லி நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறதுக்கு அச்சம் இருந்ததுன்னா தான் நமக்கு வந்து வினயம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும், ஒரு ஹியூமிலிட்டிங்கிறது வரும். மூர்த்திஹி சர்வகுண உற்பத்திஹி நர நாராயணம் ரிஷி அசூயத்தை. மூர்த்திங்கிறவள் எப்படின்னா எல்லா குணங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடியது. ஏன்னா ஆக்கிருதி விசேஷம் அது வந்து நேச்சுரலா இட் வில் எல்லா சர்வேஷாம் குணானாம் உற்பத்தி எஸ்யாம், எந்த ஒரு ஆக்கிருத்தியில எல்லா குணங்களும் ஏற்படுகின்றனவோ அதுதான் ஆக்கிருதி விசேஷம்ங்கிறோம், மூர்த்திங்கிறோம் அவளை. அவ 13வது. அவளுடைய குழந்தைகள் தான் நரன் நாராயணன்ங்கிற 2 ரிஷிகள். பகவான் அம்சம் தான் நாராயணனுங்கிற ரிஷி வந்து பகவானுடைய அம்சம். நரங்கிறது ஜீவன் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கு, நாராயணங்கிறது ஈஸ்வரனுடைய ரெப்ரசன்டேஷன். அதனால நாராயணம் இவர்கள் 2 பேர்கள். அவர்களுடைய பிறப்பு சேமிப்புன்னு சொல்லணுமா? இல்ல, க்ஷேமம்னா நன்மைன்னு அர்த்தம். இல்ல இல்ல, இத தப்பா, இந்த 2ம் தனி. சோ மேதா ஸ்மிருதிம் திதிக்ஷாதான் க்ஷேமம். நமக்கு பொறுத்து கொள்ற குணம் இருந்ததுன்னா நமக்கு நன்மை உண்டாகும். அதாவது சஹசா விததீத நக்ரியாம் அவிவேக பரமாபதாம் பதம் கிரகார்ஜுனியத்துல சொல்லுவார் பாரவி. சஹசா விததீத நக்ரியாம், எதுவுமே ஒரு பரபரப்போட அவசரத்தோட ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. அவிவேக பரமாபதாம் பதம், அவிவேக இந்த விவேகம் இல்லாத தன்மைங்கிறது நமக்கு வந்து பரம் ஆபதாம் பதம், ஒரு பெரும் ஆபத்தை விளைவிக்க கூடியதாக இருக்கும். யோசிச்சு நம்ம பண்ணலன்னா, பொறுத்திருந்து காரியம் பண்ணோம்னா கட்டாயம் நன்மை நடக்கும்.
அதனால பொறுமை, பேஷன்ஸ் வேணும். திதிக்ஷாங்கிறது டாலரன்ஸ் ஆர் பேஷன்ஸ். அதுலேருந்து நமக்கு க்ஷேமம்ங்கிறது ஏற்படும். இல்லை, ஹ்ரீஹி வெட்கம் இருந்தா ஹியூமிலிட்டி வரும். அதனால ஸோ ஒரு காரியத்தை பண்றதுக்கு நமக்கு உடனே இதெல்லாம் பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு தைரியத்தோ, ஒரு அசட்டு தைரியம் இல்லாத யூ ஹாவ் டு ஃபீல் ஒரு ஹியூமிலிட்டி இருக்கணும்னா அதுக்கு முதல்ல சில காரியங்களை சட்டுன்னு பண்றதுக்கு ஒரு வெக்கம் வரணும். இதெல்லாம் பண்ணலாமோ கூடாதோ அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கணுமா இல்லையா? அதுவே இல்லைன்னா அப்புறம் நமக்கு ஹியூமிலிட்டியே இருக்காது. அதனால ஹ்ரீஹிங்கிறவள் அவளுடைய பிள்ளை சுதகா யாருன்னா பிரஸ்ரயா. சரியா? மூர்த்திஹி சர்வகுணோத்பத்திஹி நர நாராயணோ ரிஷி. மூர்த்திங்கிறவள் தான் நரன் நாராயணன்கிற 2 ரிஷியினுடைய அம்மா. அடுத்தது யயோஹோ ஜன்மனி அதஹா விஸ்வம் அபியனந்தத்சு நிர்விருதம் மனாம்சி ககுபஹா வாதாஹா பிரசேதுஹு சரிதஹா அத்ரயா. எவர்களுடைய ஒரு பிறப்பினால், அதாவது மூர்த்திங்கிறவள் நர நாராயண 2 ரிஷிகளுக்கு தாய் இல்லையா? அந்த 2 ரிஷிகளினுடைய பிறப்பினால இந்த முழு உலகமுமே சந்தோஷமாக இருந்தது. அபியனந்தத்துன்னு அப்படியே கொண்டாடிற்று. அதஹா விஸ்வம், அதஹான்னாலும் இதம்னாலும் ஒண்ணுதான். அதஹா விஸ்வம், இந்த உலகமானது யயோஹோ ஜன்மனி, யாருடைய ஜன்ம விஷயத்தில், அதாவது யாருடைய பிறப்பின் காரணமாக இந்த உலகமே சுநிர்விருத்தம் அபியனந்தது, நன்றாக ஒரு அபியனந்தத்துன்னா சந்தோஷம் அடைந்தது. நல்ல ஒரு நந்தத்தினாலே கொண்டாடுறதுங்கிற அர்த்தம். ஸோ அதனால சுநிர்விருத்தம் மிகவும் செழிப்போட கொண்டாடிற்று. எதெல்லாம் பிரசேதுகு, பிரசேதுகுனால இது ஒவ்வொரு பெரிய ஒரு சோல்னுடைய ஒரு பிறப்பு போது சடார்னு சிலதெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும் உலகத்துல. இதை நம்ம முன்னாடியே பரீட்சித்தினுடைய ஒரு பிறப்பு போதும் பார்த்தோம், கண்ணனுடைய பிறப்பு போதும் பார்ப்போம் அந்த மாதிரி. ஆனா ஒரு நிமிஷம் மனாம்சி ககுபஹா வாதாஹா சரிதஹா அத்ரயஹா ச பிரசேதுகு. பிரசேதுகுன்னு அப்படியே ஒரு கிளியரா இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும், பிரைட்டா இருக்கும். எல்லாமே என்னமோ பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு க்ஷணம் நம்ம மனசு நிம்மதியா இருக்கு, இல்ல நம்ம மனசு அப்படியே கிளாரிட்டியோட இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு ரிஷியினுடைய உற்பத்தி அந்த சமயத்துல ஆயிருக்குன்னு அர்த்தம். மனாம்சி, அதுக்கப்புறம் ககுபஹா, திக்குகள் எல்லாம் பிரகாசித்தன. வாதாஹா, காற்றுகள் பிரசேதுகுன்னா பிரகாசித்தன. இல்ல, காற்றை பார்க்க முடியாது நம்ம. அப்போ குளுமையா ஒரு லைட் கூல் பிரீஸ் ஒண்ணு அந்த சமயத்துல வந்தது. சரிதஹா, சட்டுன்னு கலங்கி இருக்கக்கூடிய நதி குளம் கொட்டை இதெல்லாம் கலங்கி இருக்கிறதெல்லாம் ஒரு க்ஷணம் அந்த இடத்துல அப்படியே பிரைட்டா இருந்தது, எல்லாம் கிளியர் ஆயிடுத்து, அழுக்கெல்லாம் விலகி. அத்ரயஹா, மலைகளும் பிரகாசித்தன. யாருடைய ஜென்மா, அதாவது நரநாராயணர்கள் அங்க ஜென்மா எடுத்த உடனேயே உலகமே பிரகாசித்தது. பகவானுடைய அம்சம் தானே. அதனால திவி அவாத்யந்த தூர்யாணி பேதுஹு குசுமவிருஷ்டயா முனையா துஷ்டுஹு துஷ்டாஹா ஜகுஹு கந்தர்வ கிண்ணராக. அது மாத்திரம் இல்ல, உலகமே பளிச்சுன்னு ஆன மாதிரி மாத்திரம் இல்ல, திவி ஆகாசத்தில் தூர்யாணி அவாத்யந்த, தூரியம்ங்கிறது இந்த பேரி நாதங்கள், திவ்யமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் வாத்தியங்களுக்கு தூரியான்னு பேரு. இதை இதுலயும் அதாவது வசுதேவருக்கு பிறக்கும் பொழுது ஆனக துந்துபி அப்படின்னுட்டு 2 வாத்தியங்கள் முழங்கின அந்த சமயத்துல. அதனாலதான் வசுதேவருக்கு ஆனக துந்துபின்னு பேரு. அதே போல இங்க என்னாச்சு, தூரியாணி திவி அவாத்தியந்த, திவ்யமான ஒரு வாத்தியங்கள் எல்லாம் முழங்கின. குசும விருஷ்டயா பேதுகு, புஷ்ப மழை அப்படியே பொழிந்தன. பேதுகுன விழுந்தன, புஷ்ப மழைகள் பொழிந்தன. முனையா முனிவர்கள், துஷ்டாகா முனையா துஷ்டுவுகு, சந்தோஷமடைந்த முனிவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் செய்தார்கள். துஷ்டுவுகு. அதுக்கப்புறம் ஜகுஹு கந்தர்வ கிண்ணராக, கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் பாட்டி செய்யக்கூடிய ஒரு வல்லுநர்கள் இடத்தினால அவர்கள்லாம் பாடினார்கள். ஜகுஹு. நிருத்யந்தி ஸ்ம ஸ்திரியோ தேவ்யஹ ஆசீத் பரமமங்களம் தேவாஹ பிரம்மாதயஹ சர்வே உபதஸ்துஹு அபிஷ்டவைஹி. தேவ்யஹ ஸ்திரியஹ பரமமங்களம் நிருத்யந்தி ஸ்ம.
இல்ல சாரி, தேவ்யः ஸ்திரியः நிருத்யந்தி ஸ்ம. தேவிகளும் ஸ்திரீகள், அதாவது திவ்யமான ஸ்திரீகள், அப்சர ஸ்திரீகள் எடுத்துக்கலாம். தேவிகள் எல்லா தேவிகளுமே அங்க இந்திராணி அந்த மாதிரி ஒவ்வொரு தேவதையினுடைய சக்தி அம்சங்கள் எல்லாமே நிருத்யந்தி ஸ்ம நடனம் ஆடினார்கள். ஏன்னா அங்க வந்து நரநாராயணர்கள் பிறந்துட்டான்னுட்டு அந்த சந்தோஷத்துல உலகமே கொண்டாடுறது இல்ல, அதுல பெண்களும் ஆடினார்கள். ஆசீத் பரம மங்களம், ஒரு பெரிய மங்களமானது இவ்வுலகத்திற்கு ஏற்பட்டது. ஏன்னா எப்பப்பெல்லாம் பகவான் அவதாரம் எடுக்கிறார்னா அந்தந்த சமயத்துல ஏதோ ஒரு அமங்கலம் நடக்கிறது. அந்த அமங்கலத்தை போக்குவதற்காகவோ இல்ல பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம்ங்கிற மாதிரி கெட்ட செயல்களை வந்து எந்த விதமா வேணாலும் இருக்கலாம். அது வந்து பிசிக்கலா மேனிஃபெஸ்ட் தான் ஆகணுங்கிறது இல்லை. மனசளவுல எத்தனையோ பேர் வந்து கெடுதலை நினைக்கிறவா இருக்கலாம். அதெல்லாம் இந்த மாதிரி ரிஷிகள் பிறந்து அவர்களுடைய யோகாபியாசத்தினாலதான் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி அவர்களால வந்து இவ்வுலகத்தை வந்து ஒரு சுத்தீகரணம் பண்ண முடியும். நேரடியா கத்தி எடுத்து சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை. இதுல வந்து காதம்பரியில பார்த்தோம்னா ஜாபாலி ஆசிரம வர்ணனையில சொல்லும் பொழுது அந்த எந்த ஒரு ஆசிரம பதத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே வைரி பாவம், அதாவது விரோத பாவம்ங்கிறதே அறவே போயிடுறதும். அப்படி அவளால வந்து இவ்வுலகத்தை கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக தான் நன்மைகள் செய்யறா ரிஷிகள். நமக்கு கத்தி எடுத்துட்டு சண்டை போட்டு அவளை கொல்லணுங்கிறது இல்லை. அந்த விதத்துல நரநாராயணர்கள் ரிஷியாக பத்ரிகாசிரமத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கான்னு பேரு இல்லையா. சோ பரம மங்களம் ஆசீத்து, ஒரு பெரும் மங்களமானது க்ஷேமமானது இவ்வுலகத்தில் பரவி இருந்தது. தேவாகா பிரம்மாதயா சர்வே தேவாகா, பிரம்மா முதலிய சதுர்முக பிரம்மா முதலிய எல்லா தேவர்களும் அபிஷ்டவைகி ஒரு ஸ்தோத்திரங்களினால் உபதஸ்துஹு அந்த இரண்டு பேரையும் இது பண்ணா ஸ்தோத்திரம் செய்தார்கள். இதே உங்களுக்கு வந்து அங்கேயும் கிருஷ்ணாவதாரத்திலையும் நடக்கிறது வாஸ்தவம் தான். பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லாருமே உபதஸ்துகுன ஸ்தோத்திரங்களினால் நரநாராயணர்களை ஸ்தோத்திரம் செய்தார்கள். அதுதான் அடுத்த 2 ஸ்லோகம். நிருத்யந்தி ஸ்ம ஸ்திரியோ தேவ்யः ஆசீத் பரமமங்கலம் தேவா பிரம்மாதயः சர்வே உபதஸ்துஹு அபிஷ்டவைஹி. தேவா ஊச்சுஹு யோ மாயையா விரச்சிதம் நிஜயா ஆத்மனி இதம் खे रूप भेदमिव तत् प्रतिचक्षणाय एतेन धर्म सदने ऋषिमूर्तिना अद्य प्रादुश्चकार पुरुषाय नमः परस्मै. नमः परस्मै पुरुषाय, அந்த பரம்பொருளான பகவானுக்கு நமஸ்காரம். பரமபுருஷனான பகவானுக்கு விஷ்ணுவுக்கு நமஸ்காரம். அந்த விஷ்ணு வந்து என்ன பண்ணார்னா மாயையினால, தன்னுடைய மாயையினால தன்னிடத்திலேயே இவ்வுலகத்தை சிருஷ்டி செய்து, இதுதானே நம்ம வந்து 3 ஸ்கந்தமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி அவர் வந்து ஆத்மனி ஆத்மானம் அரசயத்து, அதானே தன்னிடத்திலேயே தன் ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்தை தானே சிருஷ்டி செய்தாருங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா. அதுதான் இங்க வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த தேவர்கள் இல்லை யாராவது ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அதை தான் நமக்கு சொல்றான். யோ மாயையா விரச்சிதம் நிஜயா ஆத்மனி இதம். நிஜயா மாயையா, தன்னுடைய மாயையினால், ஆத்மனஹா மாயையா, நிஜயாங்கர்ச்சு தன்னுடைய மாயையினால், யஹ எந்த பரம்பொருளானவர், ஆத்மனி, ஆத்மனின்னு எந்த இடத்துல அவர் சிருஷ்டி செய்தார். யாதவாபியத்திலையும் ஆரம்பத்துல கிரீடா தூலிகையா ஸ்வஸ்மின் ஸ்வயம் விரச்சயத்துன்னு வரும். இந்த உலகத்துல வந்து உலகத்தை அவர் வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி அவர் வந்து ஜெகத் சித்திரம், இந்த உலகத்தை வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி அவர் வந்து கிரியேட் பண்ணாராம். எங்க கிரியேட் பண்ணாரு? ஆதாரபூத்தம் ஒரு கேன்வாஸ் ஓடுமா இல்லையா, ஆத்மாதான் தானே தன்னிடத்தில் ஒரு பெயிண்டிங்கை கிரியேட் பண்ணியிருக்கார். ஆத்மனி மாயையா, தன்னுடைய சக்தியான, நிஜயா மாயையா தன் சக்தியினால விரச்சிதம் சிருஷ்டிக்கப்பட்டதானது இந்த உலகம். அந்த உலகத்தை எப்படி அவர் சிருஷ்டிச்சிருக்கார் அப்படின்னா கே ரூபபேதம் இவங்கிற அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். கே ககனே, ஆகாசத்தில் ரூபபேதம் அப்படின்னா கந்தர்வ நகரம் இவ இதம் விஸ்வம் விரச்சிதம். ரூபபேதம்னா ரூபம்னாலே உருவங்கள், உருவங்களினுடைய மாறுதல்கள். ஆகாசம்னு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு ப்ளூ கேன்வஸ் போட்டு வச்சா மாதிரி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம்
இல்லையா? ஆனா அதுல வந்து ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அது ஆகாசம்ங்கிறது இஸ் ஜஸ்ட் நத்திங். ப்ளூங்கிற கலரு கூட இட் இஸ் சூப்பர் இம்போஸ்டு. லைட்டினுடைய ரிஃப்ளெக்ஷன்னால நமக்கு வந்து ப்ளூ ஜாஸ்தி தெரியறதுன்னு சொல்றோம். ஏதாவது ஒரு ரூபம் இருந்தாதான் அதுல நம்ம வந்து கலர் போட்டு ஒட்டி அது இந்த கலர்னு சொல்ல முடியும். ஆகாசத்துக்கு அந்த மாதிரி ஒரு ரூபம் கிடையாது. ஆனால் ஆகாசத்துல ரூபங்கள் இருக்கிற மாதிரி தோன்றது. கந்தர்வ நகரம் தெரியறது. கந்தர்வ நகரம்ங்கிறச்சு என்ன, மேகத்துல இருக்கக்கூடிய பலவிதமான ஷேப்ஸ் பார்க்கிறோம். ஆனா அந்தந்த ஷேப்ஸ் வந்து ஆகாசத்துல இருக்கு, ஆகாசம் ஆதாரமாக இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, அது மேகத்துல இருக்கு. அது போல இங்க இந்த இந்த உலகத்தினுடைய பலவிதமான விசித்திரங்கள் அந்த பகவானான ஆதாரத்துல போய் ஒட்டுறது கிடையாது. இப்ப நம்ம வந்து மேகம் வந்து ஒரு சிங்க ரூபமா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டோம்னா அந்த சிங்கம் அப்படியே கத்துறா மாதிரி இருக்குன்னா அதை பார்த்து பயப்படுறதா இந்த ஆகாசம். அதனால எந்த விதத்திலையும் அந்த ஆகாசத்துக்கு எந்த ஒரு குறைவும் வர்றதில்லை, அதுக்கு ஒரு ஏத்தமும் கிடையாது. அதே போல இங்க பகவானுக்கும் இவ்வுலகம் சிருஷ்டியானதுனால, அவரிடத்திலேயே சிருஷ்டியானதுனால பகவானுக்கு எந்த குறைவும் கிடையாது. அவருக்கு அதனால எந்த ஒரு சம்ஸ்காரமும் ஏத்தல்ல. அதனால அன்அஃபெக்டடா இருக்கக்கூடியவர். அதனால பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்ன, கே ரூபபேதம் இவர். அதுதான் வந்து வால்மீகி எடுப்பார். ஆகாஷ இவ நிர்மலகான்னு பரதனுக்கு வந்து ஒரு உதாரணமா எடுப்பார். ஆகாசத்துல எப்படி ஒரு மலம் ஒட்டுவதற்கு பிரசக்தியே இல்லையோ அந்த மாதிரி பரதனிடத்துல ஒரு ஃபால்ட்டை கண்டே பிடிக்க முடியாதுங்கிறார். அப்படி ஒரு ஒசத்திய பொசிஷன்ல வால்மீகி வச்சிருக்கார் பரதனை. கே ரூபபேதம் இவ. ஆகாசத்தில் உருவங்களினுடைய ஒரு பேதங்கள் எவ்வாறு தோன்றுகின்றனவோ அதுபோல் தன்னுடைய மாயையினால் இவ்வுலகத்தை எவர் சிருஷ்டி செய்தாரோ, தத் பிரச்சக்ஷனாய, அந்த ஆத்மாவை நன்கு பிரகாசிப்பதற்காக, அதாவது தன்னையே தெரிவிப்பதற்காக, உலகத்திற்கு இன்னும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி நன்னா நமக்கு வந்து விளங்கணுங்கிறதுக்காக தர்மருனுடைய வீட்டிற்கு வந்து பிறந்தார்கள் இவ்விரண்டு பேரும் ரிஷி ரூபமாக. சோ தத் பிரச்சக்ஷனாயங்கர்ச்சே தஸ்ய ஆத்மனஹா, அந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய பிரதிச்சக்ஷனாயங்கிறச்சு பிரகாசனாய, அதை வெளிப்படுத்துவதற்காக, பிரகடனம் செய்வதற்காக, ஏதேன ரிஷி மூர்த்தினா தர்ம சதனே அத்ய பிராதுஷ்சகார, இந்த ரிஷி உருவத்தை கொண்டு தர்ம சதனே, தர்மத்தினுடைய பெண்ணான தர்மனுடைய மனைவியான மூர்த்தியினிடத்தில், சதனன வீடுன்னு அர்த்தம், தர்மனுடைய இல்லத்தில் வீட்டில் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனா கிரகமுச்சத்தேன்னு இருக்கு. அதனால வீடுனாலே இங்க வந்து மனைவி இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எவ்ரி திங். அதனால தர்மனுடைய பத்னியினிடத்தில் ரிஷி மூர்த்தினா ஏதேன, இந்த ரிஷி உருவத்தை கொண்டு எவர் ஒருவர் பிராதுஷ்சகார உற்பத்தி ஆனாரோ, அதாவது தன்னை ஆவிர்பாவம் செய்தாரோ, அவதரித்தாரோ, தஸ்மை பரஸ்மை புருஷாய நமஹா, அந்த பரம்பொருளுக்கு ஒரு நமஸ்காரம். யோ மாயையா விரஜித். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லா அவதாரத்தினுடைய ஒரு ரகசியம். பரம்பொருள் தான், அந்த பரம்பொருள் உலகத்தை வந்து சிருஷ்டி பண்ணார். அந்த உலகத்திலேயே இவர் வந்து ஒரு அவதாரமாக ஆவிர்பாவம் ஆறார். ஆனா தேவர்களுக்கு அவருடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியும். அதனால பரம்பொருளுக்கு நமஸ்காரம். யோ மாயையா விரச்சிதம் நிஜயா ஆத்மனி இதம் கே ரூபபேதம் இவ தத் பிரதிச்சக்ஷனாய ஏதேன தர்ம சதனே ரிஷிமூர்த்தினா அத்ய பிராதுஷ்சகார புருஷாய நமः பரஸ்மை. இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்கு, இதை வந்து அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. அது அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல. போட்டுடுறேன். போட்டுடுறேன். எஸ், தேங்க்யூ. ஏகவச்சனத்துல சொல்லிருக்கு போல இருக்கு இல்லையா? ஆமா, ரிஷி மூர்த்தினான்னுட்டு ஏகவச்சனத்துல தான் சொல்லியிருக்கு. ஏன்னா அவளை துவந்துவமா எடுத்துட்டு
ஒரு ஒரு யூனிட்டா எடுத்துக்கிறோம். இப்ப எப்படி அந்த பித்ருக்களை வந்து இப்ப யுக்தேபியகான்னு சொல்லி சொன்னார் இல்லையா, ஒரே மதி, அதனால தே ஆர் கன்சிடர்ட் as ஒன் குரூப்னு சொன்னதுனால ஈஸ்வரன் ஜீவன் வந்து பிரிவினவன்னா இருக்கலாமே தவிர ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதே தான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கும் கொண்டு வர போறார் பின்னாடி, ஒரே யூனிட்டா. இந்த மாதிரி நாராயணன் ட்வின்ஸா பிறந்தானு எங்கேயானும் நோட் எங்கேயானும் பார்த்துருக்கல? ட்வின்ஸாவா? நோட்ஸ் இது நாராயணான்னு ரெண்டு பேர் ட்வின்ஸ் தானே? அப்ப இதுல ட்வின்ஸ் தான் இதுல சொல்லல, வேற ஏதாவது புராணத்துல இருக்குமா? இருக்கும் இல்ல, ஒரு இடத்துல மிதுனான்னு சொல்லிருக்காளே, அது வந்து யக்ஞ தட்சிணாக்கு தானே சொல்றா மிதுனாங்கிறது. இதுக்கு சொல்லல, நரநாராயணர்களுக்கு சொல்லல இது வரைக்கும் அட்லீஸ்ட். ஆனா இவ தானே அர்ஜுனனும் கிருஷ்ணனும். அதே, ஆமா ஆமா, 58 ஸ்லோகத்துல கூட anyway we will see next time. பார்க்கலாம். இது